நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंगे समां पाहि रंगे समां पाहि रंगे समां पाहि रंग प्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुन मध्यमाम् अस्मत्ताचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां. नमश्री रंगनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमंगलदायिने. தனக்கே எல்லா சாஸ்திரங்களும் தெரிந்திருந்தாலும் கூட எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு வித்தையும் குருமுகமாக வரணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். உலகத்தினுடைய ஒரு மரியாதையை ஒட்டி ராமானுஜர் காஞ்சிபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் யாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாவித்வான் கிட்ட வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து கொண்டிருந்தார். யாதவ பிரகாஷர் அப்படிங்கிறவர் சாஸ்திரங்களும் நன்னா தெரிந்திருந்தவர். அதே சமயத்தில் அவருக்கு மந்திர சாஸ்திரமும் நன்னா தெரியும், ஜோதிஷ சாஸ்திரமும் நன்னா தெரியும். பல சாஸ்திரங்களை நிறையா படித்திருந்தவர் அத்தகைய மகா பண்டிதர் அவர். காஞ்சிபுரம் அப்படிங்கிறது எப்படி இன்றைக்கு தஞ்சாவூர் அப்படிங்கிறது சோழர்களுக்கு ஒரு கேபிட்டல் ராஜதானியாக இருந்ததோ, மதுரை அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு ராஜதானியாக இருந்ததோ, அது மாதிரி காஞ்சிபுரமும் பல்லவ ராஜாக்களுக்கு கேபிட்டல், அவர்களுடைய தலைநகரமாக இருந்தது. அந்த தேசத்தை அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒரு பெண் இருந்தால், நல்ல ரூபவதியான அந்த பெண் அழகா பாடுவா, அழகா நாட்டியம் ஆடுவா, வீணை வாசிப்பா, சர்வ கலைகளும் தெரிந்து கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு திடீரென்று ஒரு மாற்றம். என்ன அப்படின்னுட்டா, அவளை பார்த்தாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அங்கே இங்கேயும் ஓடுறது, சப்தம் போடுறது, தலையை விரித்து கொண்டு இருக்கு, ஆவுன்னு கத்துறது, சரியாக தூங்கிறதில்லை, சரியாக சாப்பிட்றதில்லை. மனிதர்களுக்கு வரக்கூடிய வியாதிக்கு 2 காரணம் உண்டு. சரீரத்தில் ஏற்படக்கூடிய ரோகங்கள் வேற, மனதில் ஏற்படக்கூடிய ரோகங்கள் வேற. சரீரத்தில் நமக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுறது, இல்லைன்னா சுகர் வர்றது, இல்லைன்னா அடிபடுறது, இது மாதிரியாக சரீரத்தில் ஏற்படக்கூடிய ரோகம். மனதில் ஏதாவது தாங்க முடியாத ஒரு துக்கம், ஒரு நம்பிக்கை துரோகம், துக்கம், எதிர்பார்க்காத ஒரு துக்கம், இதெல்லாம் வரும்பொழுது மனது அந்த துக்கத்திலிருந்து வெளியிலேயே வராமல் தவிக்கும். அத்தகைய ஒரு துக்கம் வரும்பொழுது அது மனோவியாதியாக போய்டுறது. மனோவியாதி சரீர வியாதியை காட்டிலும் இன்னொன்று என்ன அப்படின்னுட்டா, சில அமானுஷ்யமான வியாதிகள் பூத பிரேத பிசாசுகளால் ஒரு மனிதன் தாக்கப்படுறது, அதனால் பீடிக்கப்படுறது. அப்படியும் உலகத்தில் உண்டு. இந்த ராஜகுமாரிக்கு சரீரத்தில் ஏற்பட்ட ரோகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். மனதில் ஏற்பட்ட ஒரு துக்கமாக இருந்தது அப்படின்னுட்டா அந்த துக்க நிவர்த்திக்கு ஏதாவது சமாதானம் பண்ணலாம். ஆனால் இவளுக்கு ஏற்பட்டிருக்கிறதோ ஏதோ ஏதோ ஒன்று அவளை பீடித்திருக்கு அப்படின்னு தெரியறது. எப்படி தெரியறதுன்னா, அவள் பண்ணக்கூடிய சேஷ்டைகள், அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, கத்துறது, தலையை விரிச்சு போடுறது, சப்தங்கள் போடுறது, எல்லாருமே அவளை பார்த்து பயந்து போகிறா. அவளுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே ஏதோ ஒன்று அவளை பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியலை. ராஜாவும் என்ன பண்ணினான் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொன்னார், நிறையா தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தா, ராமேஸ்வரம் வரைக்கும் போய் என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கோ அந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தான், இது போயிடும் அப்படின்னா. அப்படியும் பண்ணி பார்த்தா. கோவில்களில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு தேவதா அர்ச்சனங்கள் ஆராதனங்கள் பண்ணினா அது போயிடும் அப்படின்னுட்டா நிறையா தேவதா அர்ச்சனங்கள் ஆராதனங்கள்லாம் நடந்தது. அப்பொழுதும் பலனில்லை.
ஜோதிஷர்கள் எல்லாம் கிரகங்களை பார்த்துட்டு இந்த கிரகங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணினா இது சரியாக போயிடும்னு சொல்ல அத்தகைய பரிகாரங்கள் பண்ணியும் இது சரியாகலை. பரிகாரங்கள் பண்ணியும் சரியாகலை, தீர்த்த யாத்திரை பண்ணியும் சரியாகலை, தேவதா அர்ச்சனங்கள் ஆராதனங்கள் பண்ணியும் சரியாகலை. ராஜா நிறையா தானம் பண்ணி பார்க்கிறான், தர்மம் பண்ணி பார்க்கிறான். இதில் ஏதாவது தப்பு இருக்குமோ அதில் ஏதாவது தப்பு இருக்குமோன்னு எல்லாம் பண்ணி பார்த்தும் ஒன்றும் சரியாகாத பொழுது இந்த யாதவ பிரகாஷர் இருக்காரே அவர் ராஜகுரு. ராஜகுருவாக இருக்கிறதுனாலே நம்ம குருநாதர்கிட்ட போய் சொல்லி பார்க்கலாம். அவருக்கும் நிறையா மந்திர தந்திரங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா. அவர் வந்துட்டா என்னன்னு கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் சுலபமாக இதிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். அப்படிங்கிறதுனாலே ஒரு நாளைக்கு இந்த யாதவ பிரகாஷர் இருக்கக்கூடிய இடத்துல ராஜா இந்த மாதிரி என்னுடைய குழந்தை ரொம்ப நாளாக சிரமப்படுறா, சரீரத்தில் இருக்கிற வியாதி மாதிரியும் தெரியலை, மனோவியாதி மாதிரியும் தெரியலை, அவள் பண்ணக்கூடிய சேஷ்டைகள்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஒரு நிவர்த்தி இல்லை. நீங்கள் நாளைக்கு அரண்மனைக்கு குழந்தைய பார்த்து அவளுக்கு என்ன ஆயிருக்கு, அவளுக்கு என்ன பண்ணினா ஸ்வஸ்தமாகும், அவளுக்கு இதிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கும், சரியாகுங்கிறத பார்த்து அதற்காக ஏற்பாடு பண்ணணும். சின்ன குழந்தை, கல்யாணமாக வேண்டிய வயது, காலகாலத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா, இப்படியே இருந்தால் யார் கல்யாணம் பண்ணிப்பார்? ராஜா தன்னுடைய கவலையை யாதவ பிரகாஷ்கிட்ட சொல்கிறான். ராஜகுரு இல்லையா, உடனே அவர் சொல்கிறார், கவலைப்படாதே, எனக்கு நிறையா மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியும், நிறையா கற்று வச்சுருக்கேன், என்னால் முடியாததே கிடையாது. நீ இப்போ என்கிட்ட சொன்ன இல்லையா, இப்போவே உனக்கு சரியாகிடுதுன்னு நினச்சிட்டு போ, என்னால் முடியாததே கிடையாது, நாளைக்கு எல்லாம் நான் சரி பண்ணி வச்சுடுறேன், நீ கவலையே படாதே அப்படின்னு ராஜாவுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ராஜசபைக்கு இந்த யாதவ பிரகாஷர் போகும்பொழுது தனியாக போனால் நன்னா இருக்காது இல்லையா. எங்கேயுமே போகும்பொழுது தன்னுடைய சிஷ்ய பரிவாரங்கள் 10 பேரோட போனாதான் சபைக்கு கௌரவமாக இருக்கும். அதனால யாதவ பிரகாஷரோட எல்லாம் தங்கிட்ட படிக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூட கூப்பிட்டு போகிறார். ராஜகுருவாக இருக்கிறதுனாலே ராஜாவும் சகல மரியாதைகளோடு அவரை வரவேற்கிறான். அவருக்கு பூர்ண கும்பங்கள்லாம் கொடுத்து சத்திர சாமராதி உபச்சாரங்கள் பண்ணி ராஜாவே வாசலில் அவரை வரவேற்று கொண்டு உள்ளே போகிறான். சபையில் கம்பீரமாக உட்கார்றார். எங்கே உன்னுடைய பெண், அவளை வர சொல்லு அப்படின்னு உடனே அந்த பெண்ணை கொண்டு 10 பேர் இப்படி பிடிச்சுருக்கா கையில், அப்படியே தலையை ஆட்டுறது, தலையை விரிச்சுருக்கா, பயங்கரமாக இருக்கான். அவருக்கு தான் நிறையா மந்திரங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா. அந்த மந்திரங்கள் எல்லாம் அப்படியே ஜபம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 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 இந்த மந்திரத்துக்கு இந்த பெண் கட்டுப்பட்டுடுவா அப்படிங்கிறதுனால கிட்டக்க போகிறார். போன உடனே யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவரை பார்த்து அந்த பெண் சொல்கிறா, யாதவ பிரகாஷா பேரை சொல்லி கூப்பிடுறா. டேய், உன்னுடைய மந்திர தந்திரங்களுக்கோ உன்னுடைய யுக்திகளுக்கோ நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ நீ மந்திரங்கள் பண்ணி தந்திரங்கள் பண்ணுறதுனால ஏதாவது யுக்தி பண்ணினா நான் இந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுவேன்னு பார்க்குறியா? நான் ஒரு பிரம்மராட்சஸ், இவளை பிடிச்சிருக்கேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறது இல்லாமல் யாதவ பிரகாஷர் மேலே பாய பார்க்கறது அவர் பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்துட்டார். மூர்ச்சி ஆயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. ஒரு பக்கம் என்ன அப்படின்னுட்டா, அவளை பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மராட்சஸ் இவரை மிரட்டுறதுனால ஏற்பட்ட பயம், ராஜசபையில் ஏற்பட்ட அவமானம், நம்மால் கட்டுப்படுத்த முடியாததாக போயிடுத்து. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம மரியாதை இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட வருத்தம். அப்படியே போய் உட்கார்ந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பார்க்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா, இவருக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா, இவர் இப்படி போய் உட்காந்துட்டாரே, பயந்து நடுங்கின்னு இருக்காரே.
உடனே இந்த பிரம்மராட்சஸ் சொல்கிறது, மதுராந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் இருக்கே, ஏரி காத்த ராமர், அந்த ராமர் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு தாமரை குளம் இருக்குது. அந்த தாமரை குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பொந்து, அந்த பொந்திலே நீ உடும்பாக இருந்த முற்பிறவியில். ஒரு நாமகீர்த்தனம் பண்ணக்கூடிய ஹரிபக்தர் வைஷ்ணவோத்தமர், அவருக்கு வழக்கம் என்ன அப்படின்னா, நிறையா க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு அந்த க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் தீர்த்தமாடி அவருக்கு வேண்டிய அன்னத்தை சமைத்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அவராக சாப்பிடுவார். அதுதான் அவருடைய வழக்கம். அப்படி ஒரு மகாத்மா மதுராந்தகம் வந்தார். ஏரிகாத்த ராமருடைய கோவிலுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை குளத்தில் தீர்த்தம் ஆடினார். அங்கே பக்கத்திலேயே ஒரு அடுப்பை மூட்டி தனக்கு வேண்டிய அன்னத்தை பாக்கம் பண்ணி மானசீகமாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டார். சாப்பிட்டதுடைய அந்த எச்சையில் இருக்கு இல்லையா, அதை தூக்கி உன்னுடைய பொந்து இருந்ததே அதை பக்கம் போட்டார். நீ உடும்பா இருந்து அதில் இருக்கிற கொஞ்சம் சாதத்தை சாப்பிட்ட. அப்பேற்பட்ட மகாத்மாவுடைய உச்சிஷ்டானத்தை சாப்பிட்டதுனால தான் நீ இந்த பிறவியில் இப்பேற்பட்ட ஒரு வித்வானாக இருக்க. உன் கதையை சொன்னேனே, என் கதையை சொல்லட்டமா? நான் ஏன் பிரம்மராட்சசானன் தெரியுமா? நானும் சர்வசாஸ்திரங்களும் படித்தேன், எனக்கு தெரியாத சாஸ்திரங்களே கிடையாது. நான் ஒரு பெரிய யாகம் பண்ணணும்னு ஆடம்பரமாக ஆரம்பித்தேன். அந்த யாகத்தில் மந்திரலோபம் ஏற்பட்டது, கிரியாலோபம் ஏற்பட்டது, தந்திரலோபம் ஏற்பட்டது. அதனால அந்த யாகம் சரியாக பூர்த்தி ஆகலை. ஒரு யஜ்ஞத்தை ஆரம்பித்து விட்டு அந்த யஜ்ஞத்தை கிரமப்படி பண்ணாமல் பூர்த்தி ஆகாததுனால நான் பிரம்மராட்சஸ் ஆயிருக்கேன். இப்படி காஞ்சிபுரம் வந்தேன். ஒரு நாள் இந்த ராஜகுமாரி நந்தவனத்தில் இருந்தால் அவளை பிடிச்சுருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கதையையும் சொல்கிறது. யாதவ பிரகாஷர் ஜென்மாந்தரத்தில் என்னவா இருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்கிறது. இத்தனை நாள் வரைக்கும் அந்த ராஜகுமாரிக்கு என்ன ஆயிற்றுன்னு தெரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தான் எல்லா விஷயமும் தெரியறது. அந்த பிரம்மராட்சஸ் மேலே ஒரு விஷயம் சொல்கிறது. நீ ஏதோ என்னை பார்த்து முணுமுணுத்து மந்திரங்களை ஜபம் பண்ணினியே, அதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன், என்னை ஒன்றும் பண்ணாதது. நீ யந்திரங்கள் போட்டாலும் இன்னும் பண்ணாது, மண்டலம் போட்டாலும் ஒன்றும் பண்ணாது. நீ என்னை ஸ்தம்பனங்கள்லாம் பண்ண முடியாது. வேண்டுமானால் நான் இங்கிருந்து வெளியில் கிளம்பி போகிறதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். ஏன் அந்த உபாயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னுட்டா, அந்த உபாயத்தினால எனக்கு ஒரு லாபம் இருக்கு. உன் கூட நிறையா பேரை கூப்பிட்டு வந்திருக்கே, அதில் அந்த ராமானுஜருங்கிற மகாத்மா இருக்கார் பத்தியா, அவர் ரொம்ப பெரியவர், அவதார புருஷர். அவரை உன் சிஷ்யனை வச்சுருக்கியே, அவர்கிட்ட நீ பாடம் படிக்கணும், அவரை நீ ஆசிரிக்கணும். அப்பேற்பட்ட மகாத்மா உன்னுடைய சிஷ்யர்னு நினைக்காத அவரை. சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்தில் யார் ஆதிசேஷனாக இருக்காரோ, யார் லக்ஷ்மண ஆழ்வாராக வந்தாரோ, யார் பலராமனாக வந்தாரோ, அவர் தான் ராமானுஜராக வந்திருக்கார். அவரை ஆசிரியத்து க்ஷேமத்தை தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராட்சஸ் சொல்கிறது. என்ன சொல்கிறதுன்னா, அவரை இந்த பெண்ணுடைய தலையிலே பாதத்தை வைக்க சொல்லு, வச்சா நான் ஓடி போயிடுவேன். மேலும் அவருடைய பாத தீர்த்தத்தை எனக்கு கொடுக்க சொல்லி அதை சாப்பிட்டுட்டேனானால் என்னுடைய பிரம்மராட்சஸுடைய ஸ்வரூபமும் போய் எனக்கும் ஒரு கதி விமோச்சனம் கிடைக்கும், நல்ல கதி கிடைக்கும். ராமாயணத்திலேயே கபந்தன் இப்படி நிறையா பேரை ராமர் அவர்களுக்கு நல்ல கதி கொடுத்துட்டுருக்கிறத நம்ம படித்துட்டு வரோம் இல்லையா. ராமாயண பாராயணம் பண்ணும் பொழுது அவனுக்கு சாப விமோச்சனம் ஏற்படுறது, அகல்யைக்கு சாப விமோச்சனம் ஏற்படுறது. அது மாதிரி இந்த இடத்துல இந்த பிரம்மராட்சசும் ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு ஆசைப்படுறது, ராமானுஜருடைய திருவடி தன் மேலே படணும்னு ஆசைப்படுறது. உடனே அந்த ராஜா அந்த ராமானுஜரை பார்த்து அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான். ராமானுஜஸ்ய சரணோ அபிவாத்ய சபார்யயா உவாச்ச மதுரம் வாக்கியம் லக்ஷ்மணார்யம் மகௌஜசம் ராமானுஜ மகாப்ராக்ஞா ரக்ஷே மாம் கன்யகாம் மமே தொன்மாஹாத்மியம் நாஜானாமி
சரணாகத ரக்ஷக, எப்படியாவது காப்பாத்து என்னுடைய குழந்தைய அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். ராமானுஜரும் கிருபையினாலே என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய திருவடியை எடுத்து அந்த பெண் குழந்தையினுடைய தலையில் வைக்க தக்ஷணம் பிரம்மராட்சஸ் வெளியில் போகிறது. ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன ஆச்சரியம் அப்படின்னுட்டா, அதுக்கு அந்த பிரம்மராட்சஸ் ஸ்வரூபம் போய் அதுக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டு அழகான ஒரு சுந்தர திருமேனியை எடுத்துக்கொண்டு மகாபுருஷரான அவதார புருஷரான ராமானுஜருடைய திருவடி தீர்த்தமும் அதற்கு கிடைச்சதுனாலே அதுக்கு சத்கதியும் பிராப்தமாச்சு, உயர்ந்த லோகத்தை போய் அவர் அடைந்தார் அப்படிங்கிறத சொல்லவும் வேண்டுமா? ஏன்னா அப்பேற்பட்ட ராமானுஜருடைய திருவடி அவர் மேலே பட்டிருக்கு, அந்த பிரம்மராட்சஸ் மேலே பட்டு சாப விமோச்சனம் ஏற்பட்டது. ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் எடுத்துண்டார். அதனால அந்த ஜீவனுக்கும் நல்ல கதி கிடைச்சது. ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதனால என்ன பண்ணினான் அப்படின்னா, ராமானுஜருக்கு கனகாபிஷேகம் பண்ணிட்டான். அந்த சபையில் நிறையா தங்க காசுனால ராமானுஜருக்கு கனகாபிஷேகம் பண்ணினான். ராமானுஜர் ரொம்ப வினயமுடையவர். ராஜா கனகாபிஷேகம் பண்ணும் பொழுது தன்னுடைய அங்கே இருக்கக்கூடிய யாதவ பிரகாஷரை பார்க்கிறார். அவரும் சரிங்கிறதுனால இதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த ராஜா தனக்கு கனகாபிஷேகம் பண்ணி அந்த கனகாபிஷேகத்தினால எவ்வளவு கணக்கம் அவருக்கு வந்ததோ, தங்கம் வந்ததோ எல்லாத்தையும் யாதவ பிரகாஷர்கிட்ட கொடுத்துட்டார். தனக்குனோ தன்னுடைய வீட்டுக்குனோ 1 பவுன் கூட அவர் வச்சுக்கலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனக்குன்னோ தன்னுடைய வீட்டுக்கு அப்படிங்கிறதுக்காக 1 பவுனு கூட அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லாத்தையுமே அவர் பாடம் படித்துட்டு வந்தார். இந்த வித்வான் யாதவ பிரகாஷர்கிட்ட கொடுத்துட்டார். யாதவ பிரகாஷர் பெருந்தன்மையாக அந்த ராஜசபையில் ராஜா இவருக்கு கனகாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு உடனே சரின்னு சொன்னாலும் கூட, சாஸ்திரம் பிடித்திருந்தாலும் கூட வித்வான் தானே அவருடைய மனதில் சற்று பொறாமை மட்டும் இல்லை, அவமானம். 10 பேர் முன்னாடி இப்படி ஆயிடுத்தே, அதுக்கு காரணம் இந்த ராமானுஜர் தானே, காரணம் இல்லாமல் அவர் மேலே அவருக்கு ஒரு கோபம் அப்படியெல்லாம் வரும். இது மனுஷ ஸ்வபாவம். பார்க்கிறார் அவர், அந்த பிரம்மராட்சஸ் எல்லாரும் முன்னாடி நம்ம அவமானப்படுத்திடுத்து பத்தியா, நம்மளை பார்த்து ஏக வச்சனத்தில் டேன்னு கூப்பிட்டது, போன ஜென்மத்தில் நாம் உடும்பாக இருந்தோம்னு வேற சொன்னது, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மந்திரமோ தந்திரமோ இதெல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு வேற சொல்லிடுத்தோ. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எங்கிட்ட பாடம் படிக்கிறவர், அதுவும் இப்பொழுது தான் சேர்ந்திருக்கார், அந்த ராமானுஜரை அப்படி புகழ்ந்து அவருடைய திருவடியை எடுத்து தலையில் வைக்க சொல்லி, அதனால் அந்த பிரம்மராட்சஸ் கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபாத தீர்த்தத்தை வேற வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுக்கு. ராஜா நான் இருக்கும் பொழுதே ராமானுஜருக்கு கனகாபிஷேகம் பண்ணியிருக்கான், நான் தானே ராஜகுரு, எனக்கு தானே பண்ணணும். இப்போ ராஜாவுக்கு வேறு ராமானுஜருடைய ஒரு பெருமையும் மகத்தும் தெரிந்து போயிடுத்து அப்படின்னுட்டா, இனிமே ராமானுஜரை ராஜா மதிப்பானா, நம்மளை மதிப்பானா? அவர் தானே பெரியவர் நினைப்பான். இத்தகைய சிந்தனைகள் அவருடைய மனதில் திரும்பி வந்துருக்கு. இத்தகைய சிந்தனைகள் ஒருத்தருடைய மனதில் வரும்பொழுது அவர் நிம்மதியாக இருக்க முடியுமா? தனக்குன்னு ஒரு ஸ்தானம், தனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த கௌரவம் ஸ்தானமும் இன்னொருத்தரால் நம்ம விட்டு போயிடும் போல இருக்குது அப்படிங்கிற சிந்தனை அடிக்கடி அவருடைய மனதை வாட்டின்ண்டே இருக்கு. யாதவ பிரகாஷர் அப்படி இருக்காரே தவிர, ராமானுஜருக்கு இவ்வளவு பேர் அங்கே இருக்கும் பொழுது சபையில் அந்த பிரம்மராட்சஸ் இவரை மகாபுருஷர், இவர் அவதார புருஷர் சொல்லி, உம்முடைய திருவடியே என்னுடைய சிரசில வெய்யும், ஸ்ரீபாத தீர்த்தத்தை குடும், ராஜா கனகாபிஷேகம் பண்ணியிருக்கான், ராஜா வந்து சரணாகதி பண்ணினான், இவ்வளவு கௌரவம் அவருக்கு கிடைத்ததே, அவருக்கு அதனாலே ஒரு பெருமையும் அவர் படலை. தன்னை பெருசாக நினச்சிக்கல, தாதோ ரொம்ப பெருசாக நடந்துருத்தோ, தனக்கு எப்படி நடந்தது பார் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இல்லை, கர்வமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னுட்டா, மகாபுருஷர்கள் என்றைக்கும் மகாபுருஷர்கள் தான்.